ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஆஃப் எமுலேட்டரில் பேட்மேன் ஆர்க்கம் அசைலம் அந்த கேம் நம்மளோட லோ அண்ட் டிவைசஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எமுலேட்டர் செட்டிங்ஸில் போய் பார்த்துடலாம். எமுலேட்டர் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேம் ரெசல்யூஷன் 9060x544 வச்சுருக்கேன். அது வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் நல்ல எஃப்பிஎஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து கம்பேட்டபிலிட்டியில் ட்ரான்ஸ்லேஷன் பேரண்ட்ஸில் எக்ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜிபியூ டிரைவரில் வந்து நான் மாலி ஜிபி யூஸ் பண்ணுறதுனால சிஸ்டம் டிரைவர் வச்சுக்கிறேன். நீங்கள் எதுனா அட்ரினோ ஸ்னாப் ட்ராகன் வச்சுருந்தா கஸ்டமைஸ் டிரைவர் தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். அப்புறம் சர்ஃபேஸ் ஃபார்ம்ட்டில் வந்து இது வச்சுக்கோங்க, RGBA8 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து DXVK வெர்ஷனில் வந்து நான் மாலின்றதுனால மாலி ஃபிக்ஸ்டு ஜிபியூன்னு வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இதில். அதுக்கு இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் FPS எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கேமை லான்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் மீடியமில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு 20-25 FPS உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் லெவல் வந்து மீடியமில் இருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் ஐஎன் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெரியையில் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் மீடியமில் வச்சாலும் உங்களுக்கு ஐக்கும் மீடியமுக்கும் அவ்வளோ பெருசாக கிராஃபிக் டிஃப்ரென்ஸ் தெரியாது கைஸ். ஓகே, நமக்கு இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எமுலேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10-5 FPS தான் கிடைக்கும். அதுவே கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய FPS கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இப்போ நமக்கு FPS 20 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 14-20 கிடைக்குது. இதுவே நான் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு கான்ஸ்டன்ட் 25 FPS கிடைக்கும் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா 20 FPSலேயே நமக்கு பார்த்திங்கன்னா கேம் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. நம்ம நேற்று அசாசின் பிரதர்ஹுட் போட்டிருந்தோம், அதை விட கேம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ அண்ட் டிவைஸ்லேயே வச்சு விளையாடிக்கலாம் கைஸ் இந்த கேமை. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே எல்லா கேமரா ஆங்கிள்ஸும் திரும்புது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 20 FPSல. ஓகே, இப்போ நம்ம அந்த 30 FPS ட்ரிக்கப்பா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கைஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, எமுலேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரலில் கேம் ரெசல்யூஷன் வந்து நான் வைக்கிறத நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 30 FPS கான்ஸ்டண்ட்டாக வரும். என்ன வைக்கிறீங்கன்னா 60-40 இதில் வந்து, அப்புறம் இதில் 40-80 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 FPS கான்ஸ்டண்ட்டாக வரும். நான் உங்களுக்கு கேம் உள்ள போய் விளையாடி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா கேம் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம எமுலேட் பண்ணுறதுனால நமக்கு FPS கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 or 10 செகண்ட்ஸுக்கு போக போக நமக்கு ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாருங்க, கேம் ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ 30 வரும்னு சொன்னீங்கன்னா ப்ரோ 20 தான் வருது, 25 கூட வரலையான்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு 25 FPS கிடைக்குது. என்ன ப்ரோ FPS கம்மியாக வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 30 FPS கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். நீங்கள் நான் சொன்ன ரெசல்யூஷனில் வச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த 90x55 FPS ரெசல்யூஷனில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு 25 FPS கிடைக்கும். நீங்கள் 60-40 வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ்.